அதே போலதான் நம் தளபதி அவர்களும் உலகத்திலே எந்த ஒரு தலைவனும் 13 மணி நேரம் தொடர்ச்சியாக நின்று குழந்தைகளுக்கு விருது கொடுத்ததாக சரித்திரம் இல்லை. அப்படி ஒரு சரித்திரம் இனி நிகழப்போவதும் இல்லை. நம்மிடம் ஆட்சி இல்ல, அதிகாரம் இல்ல, வெறும் அடக்குமுறை மட்டும்தான். இப்படி இருக்கும் பொழுது நம் தளபதி அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால் நம் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி, நம் தளபதியாரின் ஆட்சி அமர்ந்த பிறகு நம் தளபதி அவர்கள் கல்விக்கு கொடுத்ததற்கு முக்கியத்துவம் தம் தலைவர்களுடைய ஆட்சி காலத்தில் கல்வித்துறை இந்தியாவிலே இல்லை, உலகத்திலே முதன்மை மாநிலமாக திகழும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்மளுக்கு பின்வரும் அடுத்த தலைமுறை நிச்சயமாக இதை கூறுவார்கள். கல்விக்கண் திறந்தவர் காமராஜர், அந்த கல்விக்கு புத்துணர்வு கொடுத்தவர் எங்கள் ஏ காமராஜர் தளபதி என்று நாளை சரித்திரம் பேசும். இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். வெறும் பொய்யான வாக்குறுதிகளை மட்டுமே கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றி இன்று ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களை வெறும் ஏமாளிகளாகவே பாவித்துக் கொண்டிருக்கும் இந்த கரப்ஷன் கபலதாரிகளின் 2026 200 வெல்வோம் என்ற கனவு வெறும் காணல் நீராய் போவது உறுதி. நம் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய பொன்னான மக்களாட்சி தமிழகத்தில் அரியணை ஏறப்போவதும் உறுதி. பேசுவதற்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த மகத்தான விழாவை